பாலாஜி ரோஜா வீலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ண போறோம். அந்த ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அதுல நிறைய சீஸ் இருக்கும். என்ன பண்ண போறோம்னா சிக்கன் சீஸ் பால் தான் இப்போ பண்ண போறோம். இது எப்படி டீட்டெயிலாக பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை பார்க்க யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். 250 கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸு பிரெட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் சீஸ் பால்னால சீஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் நல்லா தடவிக்கணும். ஆயில் நல்லா தடவிக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து பால் வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா பால் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் சென்டரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சீஸை உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான அவுட்டர் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். ஸ்டஃப் சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு எக்கில் போட்டுடணும். ஒரு கோட் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இண்டக்ஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம நல்லா பிரெட் க்ரம்ஸ்லையும் எக்லையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா பொரிச்சுக்கலாம். டேஸ்டியான சிக்கன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, டேஸ்டியான சிக்கன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.